மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போறதுன்னு கேட்டா, முதல் விஷயம் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த குரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறைய நல்லதுதான் பண்ண போறார். ஏன்னா இந்நாள் வரை லக்னத்துல இல்லைன்னா ராசியிலேயே குரு இருந்து பல பேருக்கு கன்ஃபியூஷனை கொடுத்துருப்பார். உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல யாரோ பண்ண குத்தத்துக்கு நம்ம போய் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பார். ஆனா இப்போ ரொம்ப முக்கியமானது நோய் கடன் வழக்கு ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை வருவதனால நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். லாஸ்ட் 8 மாசமா கேத்து அந்த இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், நிறைய பேருக்கு கிட்னிஸ் இஷ்யூஸ், சிறுநீரக கற்கள், மைண்ட் லெவல்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ், எதிரி தொல்லை எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பூர்த்தி அடையக்கூடிய, அது காணாமல் போகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமா கடன் ஒன்றை க்ளோஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத அவமானம், எதிர்பாராத துக்கம், தண்ட செலவுகள் எல்லாமே இனிமேல் இருக்காதுன்னு சொல்லலாம். துஷ்ட கிரகம்னு சொல்லுவோம். அதாவது அஷ்டமத்துடைய ஸ்தானத்துல பொதுவாகவே கெட்ட விஷயங்கள், பீடைகள் எல்லாமே பரிகாரம் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது. நிறைய பேருக்கு குடும்பத்துல புதிய வரவுகள் வரும். ரெண்டாவது, காசு பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை அடையக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும். ரெண்டாவது, உங்களுடைய வாக்கு பலித்தம் அதிகரிக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம். குழந்தை பிராப்தம் தாமதமாயிட்டதுன்னா IUI IVF சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மூலியமா குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான லைஃப் அமையும். ரெண்டாவது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைகள் இருக்கக்கூடிய இடுக்கு சிரமம் எல்லாம் காணாமல் போயிடும். தெரியாத புரியாத நபர்கள், அதே மாதிரி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஃபேமிலி ஃபுல்லா ஒரு ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப முக்கியமா கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அற்புதமான ராசிகள்ல மேஷ ராசி ஒன்று.